அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு 2025 மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலன்தான் இது. இந்த மீனம் ராசிக்கு ராசிலேயே சனி பகவான் ஜென்ம சனியாக வந்திருக்கு. ஆனாலும் உங்களுக்கு ராகு ராசி விட்டு இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசிக்கு 12ஆம் இடத்துலையும், கேது 7ஆம் இடத்தை விட்டுட்டு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு ரிலீஃப் தான் ஒரு வகையில. அதாவது பூர்வீகத்தை விட்டு நீங்க வெளியில இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த ஜென்ம சனியால கூட பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க. அல்லது சில பேருக்குலாம் இந்த காலகட்டத்துல பூர்வீகத்தை விட்டு வெளியே போறக்கூடிய சூழ்நிலை வரும். வெளியூர், வெளிநாடு போன்ற இடங்கள்ல போய் ஒர்க் பண்றதுக்கான சூழ்நிலை வரும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல இந்த 2ஆம் பாவகத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். 6 குடிவன் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வேலை விஷயமா நன்மைகள் உண்டு. ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கூட எதிர்பார்க்கலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் எதிர்பார்க்குறீங்க, பேங்க்ல லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தொடரும். அதாவது நீங்க நல்ல விஷயத்தையே சொன்னீங்கன்னா கூட குடும்ப உறவுகள் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மே 15ஆம் தேதி வரலும் கடனுக்கு கொஞ்சம் பணம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். கோபம், டென்ஷனை, பிடிவாதத்தை தவிர்த்து விட வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அப்படின்னா இந்த மாதம் சிறப்பு தான். முதல் 15 நாள் தான். அது கூட உங்களுக்கு 6 குடியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஒண்ணு. அதே போல பாத்தீங்கன்னாக்க சனி ராசியில் இருக்கிறதுனால ஒரு மன அழுத்தம் இருக்கும். குறிப்பா உத்திரட்டாதியில இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சனி இருக்கு. அந்த வகையில உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். வயதானவர்களாக இருக்கீங்க, 50 வயதுக்கு மேல இருக்கீங்கன்னா உடல்நல விஷயத்துல கொஞ்சம் டேக் கேர் எடுத்துங்க. அதுவும் குறிப்பா உணவு விஷயத்துல டேக் கேர் எடுத்துக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேரங்கள்ல வண்டி வாகனங்கள்ல போறதெல்லாம் தவிர்க்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ராசிலேயே சனி இருக்கிறாரு, ஜென்ம சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்க உங்க மேல ஒரு பாரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க முடிஞ்ச அளவுக்கு, அதாவது டிராவல் பண்றீங்க, ஒரு சுற்றுலா மாதிரி குடும்பத்தோட போயிட்டு வரீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் குறையும். மெடிடேஷன் பண்றீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். ஆன்மீக ஈடுபாடு, அதாவது கோயில் குளங்களுக்கு போறது, இதெல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். நான் சொன்ன மாதிரி பிறப்பிடம் விட்டு வெளியூர்ல வேற இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஆனாலும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். இந்த ராசிலேயே 8 குடியவன் சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த மாதம் ஃபுல்லாவே இருக்கும். சனி சுக்கிரன் சேர்க்கை ராசியில, ராகுவும் இருப்பாரு முதல் ஒரு 18 நாள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. அதே போல புதன் பாத்தீங்கன்னா ஒரு 6 நாள் ராசியில தான் இருப்பாரு. அதன் பிறகு சூரியனோட புதனும் சேரும், அதாவது 2ஆம் பாவகத்துல. சோ இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாக கணவன் மனைவிக்கு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்லாம் போகும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் தொடரும். அப்ப நீங்க யார்கிட்டயும், குறிப்பா வாழ்க்கை துணைவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது, ஒரே வீட்டுல பிரியாம இருக்கக்கூடியவர்களுக்கு. அதே போல ராசிலேயே சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே 8 குடியவன் சுக்கிரன், 12ஆம் அதிபதி சனி, இந்த 2 கிரகமும் சேரும் போது ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த வகையில நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, நிறைய முயற்சி செய்வீங்க, சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க. மேலும் சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க புதிய நட்பு அல்லது புதிய காதல் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா 30 வயதை கடந்தும் இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னாக்க அவர்களுக்கு வருங்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி நீங்க ஒரு அஃபேர்ல இருக்கீங்க, ஒரு காதல்ல இருக்கீங்கன்னா அந்த உறவுல சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த நேரத்துல ஏதோ ஒரு வகையில் அவர்களால் உங்களுக்கு கொஞ்சம் மன கசப்புக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதே போலதான் வாழ்க்கை துணைவரோட நீங்க ஒரே வீட்டுல இருக்கீங்க, பிரியாம இருக்கிறீங்கன்னா கூட வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு சில மனக்கசப்பு, சண்டைகள், சில பிரச்சனைகள் போகும். ஆனாலும் சில பேருக்கெல்லாம் புதிய மனிதர்கள், புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அவர்களால் நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னாக்க
கண்டிப்பா அதுவுமே ஒரு மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். ஏன்னா ஜென்ம சனி நடக்குது, உங்களை வலையில ஏதாவது ஒரு வகையில சிக்க வைக்கும். அந்த வலையில போய் விழுந்தீங்கன்னாக்க உங்களை வச்சு இந்த ஜென்ம சனியானவர் செய்வார், நல்லாவே பர்ஃபெக்டா செய்வாரு. அதாவது நம்ம என்ன ஒரு விஷயத்துல இருக்கணும் புரிஞ்சுக்கணும்னாக்க, இந்த ஜென்மசனி காலகட்டத்துல அதாவது எந்த ஒரு வழி நேர்மையான வழியோ அந்த வழியில போயிட்டா சனி பகவானால் நமக்கு பெருசா துன்பம் கொடுக்க முடியாது. நம்ம பேராசையாலேயோ அல்லது பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டோ ஏதோ ஒரு வகையில ஒரு தவறான பாதை அல்லது ஒரு தவறான முடிவுகள் எடுக்கும் போது சனி பகவானுடைய தண்டனை ஈஸியா கிடைச்சிரும். இதுதான் ஜென்மசனியில கொடுக்கக்கூடிய தண்டனை. தண்டனைன்றது என்னன்னாக்க, ஒருத்தரை நம்பி ஏமாந்து போயிடுறது, ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடுறது, திரும்பி வராம போயிடும். அதே போல ஒருத்தரோட உறவுல போய் வெல்றோம் அப்படின்னா அவங்களால நம்ம பாதிக்கப்படுறது, பேர் கெடுறது, அவமானப்படுறது, பழிச்சொல்லுக்கு ஆளாகிறது. இப்படிதான் அந்த ஜென்மசனி காலகட்டம் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். வேலையை விட வைக்கும். அப்புறம் வேற ஒரு வேலைக்கு போறதுக்கு ஒரு நடுவுல ஒரு கேப் இருக்கும். அப்போ கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரை கண் தொடர்பான பிரச்சனைகள், தொண்டை, பல் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில மே 15ஆம் தேதியில இருந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடும். ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது உங்களுக்கு சப்போஸ் வேலை இல்லாம இருக்கீங்கன்னாக்க நீங்க இந்த நேரத்துல ட்ரை பண்ணலாம். மாதத்தோட பிற்பகுதியில புதிய வேலை தேடுறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் 2 குடிவன் மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் நீசம் பெற்று 5ஆம் இடத்துல இருப்பாரு. பிள்ளைகள் வகையில ஒரு கவலைகள் இருக்கும். ஆனா பிள்ளைங்க நல்லாவே இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனாலும் பிள்ளைகளுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறையவே உண்டு. நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. செவ்வாய் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உணவு விஷயத்துல கவனமா இருங்க. அதே போல பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் நல்லது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கோபம், டென்ஷன்லாம் நிறையவே இருக்கும். கோபம், டென்ஷனை கண்டிப்பா குறைச்சிக்கணும். அது மற்றவங்க மேல ஒரு இனம் புரியாத கோபம் வரும். அந்த கோபத்தை நீங்க குறைச்சிக்கிறது நல்லது. மே 14ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருது. சோ தொழில் ரீதியான சிக்கல்களில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால நன்மைகள் உண்டு. தொழில் ரீதியான, உத்தியோக ரீதியான சிக்கல்கள் தீரும். இந்த குரு 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறதுனால சொந்தமா ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்ற நினைப்பு கூட இந்த காலகட்டத்தில் வரும். ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு சைடு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். உங்க சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்க தாராளமா செய்யலாம், செஞ்சா முன்னேற்றமும் உண்டு. அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு நான் சொல்லிட்டேன், சூரியன் பயிற்சியான பிறகு 3ஆம் இடத்துக்கு வந்த பிறகு குரு 4ஆம் இடத்துக்கு போயிடும். அந்த வகையில வேலைக்காக நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா சக்சஸ் உண்டு. ஆல்ரெடி படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு நெருக்கடியா இருக்கு, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் மூவ் பண்ணலாமான்னா மாதத்தோட பிற்பகுதியில தாராளமா மூவ் பண்றதுக்கான முயற்சிகளை செய்யலாம், உங்களுக்கு அது கிடைக்கும். மேலும் கிடைக்கிற வேலையிலேயே இருக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணணும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் ராசிக்கு 12லயும் கேது 6ஆம் இடத்துலயும் வர்றதுமே உங்களுக்கு கேது 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த போட்டித் தேர்வு எழுதுறீங்க, நீட் போன்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, அது எழுதுறீங்கன்னா கூட சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே போல சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும். வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்துள்ள உண்டு. சில பேருக்கு வீடு மாற்றத்தால் செலவுகள் உண்டு. சில பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புதிய வீடு கட்டுறது அல்லது புதிதாக வாகனம் வாங்குறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ராகு 12ஆம் பாவகத்திலிருந்து சுப விரயத்தை ஏற்படுத்துவார். அதற்காக கொஞ்சம் புதிதாக கடன்படக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பொறுத்தவரை வழக்குகளில் வெற்றி ஏற்படும். குறிப்பா டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க, சில பிரச்சனைகளோட வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னா அந்த வழக்குகளில் ஒரு முடிவு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல கிடைக்கும். 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவால எதிரிகளை அடையாளம் காண்பீர்கள். மறைமுக எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எதிரிகளை அடையாளம் காண்பீங்க, கொஞ்சம் கடன்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பிள்ளைகளால செலவுகள் வரும், பிள்ளைகளால மன வருத்தம் வரும். அதே போல பங்காளி சண்டை, மற்றபடி அண்ணன் தம்பி அதாவது சகோதர வழி உறவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க, பாருங்க நல்ல விஷயம் நடக்கும். தடைகள் நீங்கும், உடல்நலம் பாதிப்பு எல்லாம் நீங்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் மன அழுத்தம், உடல்நலத்துல தொந்தரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு டிராவல் போயிட்டு வர்ற மாதிரி கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் பிள்ளைகளால கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். உங்களுக்கு பிள்ளைகளால மன வருத்தமும் ஏற்படும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் நீங்க எதிர்பார்த்தது கணவனிடமிருந்து கிடைக்காது.
கணவன் எதிர்பார்த்தது உங்ககிட்ட இருந்து கிடைக்காது. மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வாழ்க்கை துணைவரின் உறவுகளாலேயே கூட சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஒன்னா இருக்கிறவங்களுக்கு பிரிந்தவர்களுக்கு இந்த மாதம் சேர முடியுமான்னா சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் உங்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை ராகு புரட்டாதியில் இருக்கிறாரு. அந்த வகையில கோபம் டென்ஷனை தவிர்த்துருங்க. உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. பயணங்கள் அலைச்சல்கள், குறிப்பா இரவு நேரத்துல பயணங்கள் செய்வதை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தவிர்த்துருங்க. காதல் போன்ற விஷயத்துல நீங்க போய் உள்றீங்க அல்லது புதிதாக நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகறாங்கன்னா கவனமா இருங்க. அதனால பண இழப்பு அல்லது ஏதோ ஒரு வகையில மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். மேலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கையை கடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். வர்ற பணம் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபம் வந்தாலும் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்க, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி உறவு நிலை பிரிஞ்சு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேரு வழக்குகள் போன்றவற்றில் இருக்கிறீங்கன்னாக்க அதுல வேணா ஒரு ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வழக்குக்கெல்லாம் போல நான் தனியா பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த காலகட்டத்துல சேர முடியுமான்னாக்க உங்க சுய ஜாதகத்துல தோஷங்கள் இல்லாம இருந்தாக்க நீங்க முயற்சி பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தம் வரும், பணம் வரும் ஓரளவுக்கு. உங்களுக்கு பொருளாதார ரீதியா அஸ்யூஷுவலா நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சப்போஸ் அரசு பணியில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வு ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரும், அதுதான் ஒண்ணு. மற்றபடி வீடு வாகன சம்பந்தமான கடன் படுறது, செலவுகள் அல்லது புதிதாக வீடு கட்டுறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. சகோதர வழி உறவுகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதா நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் மாதத்தோட பிற்பகுதியில 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பாவகத்தை பார்ப்பார். அப்போ ஓன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கூட மாதத்தோட பிற்பகுதியில ஓரளவுக்கு உங்க தொழில் டெவலப் ஆகும். அல்லது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேற ஏதாவது செய்யலாம்னு ஆரம்பிக்க போறீங்க. ஆரம்பிச்சாலும் அதுல வெற்றி உண்டு. உங்க சுய ஜாதகத்துல அந்த பிராப்தம், பிசினஸ் பண்ணக்கூடிய பிராப்தம் இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க வேற ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறீங்க அல்லது வேற ஒரு இடத்துக்கு தொழில ஷிஃப்ட் பண்றீங்கன்னா பெட்டராவே இருக்கும், பிரச்சனை கிடையாது. புதிதாக நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், புதிதாக பிசினஸ் பண்ணணும்னாக்க உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணீங்க, அதுதான் நல்லது. மற்றபடி கம்ப்யூட்டர் ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், நிர்வாகம், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் தொழில், கன்சல்டேஷன், புரோகிதம் பண்றவங்க, மேலும் நிர்வாகத்தில் இருப்பவங்க, ஆடிட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பேங்கிங்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, நிதி சார்ந்த துறை, நீதித்துறை ஒர்க் பண்றவங்களுக்குலாம் ஆஸ் யூஷுவலா இருக்கும், முன்னேற்றம் உண்டு. பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். ஓரளவுக்கு வரக்கூடிய எக்ஸ்பென்சஸை நீங்க சமாளிப்பீங்க. அந்த அளவுக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில், அரசு பணியில் இருப்பவங்க, மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவங்க, மீடியா சார்ந்த துறை, டிரான்ஸ்போர்ட், சிறுதூர பயணம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சிறு கடை நடத்துறவங்க, இவங்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் உண்டு. வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். நீங்க வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும், பெட்டராகவே இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனா உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அடுத்தது பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு பெருமைகளையும் நன்மைகளையும் சேர்க்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.